இன்னைக்கு நம்மளுடைய 100வது வீடியோ, அதுவும் இந்த வருஷத்துல சமல்ல. ஸோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ, அதுவும் இந்த வருஷத்துலேயே 100 வீடியோஸ், அதாவது இது ஷார்ட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சேர்க்காம ஜஸ்ட் ஒரு ஃபுல் யூடியூப் வீடியோ 100வது வீடியோவை நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு வீடியோ. அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இதை வீடியோட எண்டில் நான் வீடியோட நடுவில் சொல்ல போகிறேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு சினிமேட்டிக் டைட்டில் எஃபெக்ட், அதை தான் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எலமெண்ட் 3Dயை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி சிம்பிளாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே ப்ராஜெக்ட் ஃபைலை நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டையோ டைட்டிலையோ லோகோவையோ எதை வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி எடுக்க முடியும். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஒருவேளை இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு எபினிஷன் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஹாப்பியான 3D டைட்டில் எஃபெக்ட். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க. நிறைய பேர் இந்த எலமெண்ட் 3Dக்கான டுட்டோரியல் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான நேரமாக தான் இதை பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வாங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போயிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் பேனலில் போய் ஒரு கம்போசிஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல். அண்ட் இந்த ஃபைல் தான் உங்களுக்கு, அதாவது இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் மேபி டவுன்லோட் பண்ணியிருந்துருக்கலாம். வாங்க இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறனால பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் இப்போ நம்ம முதல்ல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளுடைய கம்போசிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல S1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த டைமிங் மற்ற விஷயம் எல்லாமே அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய கம்போசிஷன் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் முதல்ல மங்களகரமாக ஒரு பேக்ரவுண்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ Ctrl+Y ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ரேம்ப் அப்படின்னு சொல்கிற இந்த எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு கிரேடியண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டார்க் ரெட் இல்லைனா டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி, மேபி டார்க் ஆரஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பர்ஃபெக்ட். இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதை செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்ததாக நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது டெக்ஸ்ட்டு தான். ஸோ இங்கே வாங்க, முதல்ல நம்ம சாம்ப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து சென்டர் ஆக்கிடுங்க. ஸோ அதுக்காக நான் இந்த அலைன் பேனலை யூஸ் பண்ணி இதை நான் சென்டர் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சாலிட் லேயரை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய எலமெண்ட் 3D லேயராக இருக்க போகுது. ஓகே, பர்ஃபெக்ட். இங்கே நம்ம எலமெண்ட் 3Dன்ற இந்த ப்ளகினுடைய எஃபெக்டை இங்கே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறோம். சூப்பர். அடுத்ததாக நீங்கள் எலமெண்ட் 3D ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இப்போ 3Dயாக சேஞ்ச் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ எலமெண்ட் 3Dக்கு ஒரு சோர்ஸ் வேணும், எதை நான் வந்து 3Dயாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கஸ்டம் லேயருக்குள்ளே போயிட்டு இந்த கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாத் லேயர் 1ல் இருக்கிற இந்த நன்னை ஜஸ்ட்டு சாம்ப் அப்படின்ற இந்த செகண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் லேயர் எங்கே இருக்குதோ அந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டெக்ஸ்ட் லேயர். ஓகேங்களா, பர்ஃபெக்ட். செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எலமெண்ட் 3Dக்குள்ளே போய் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எலமெண்ட் 3Dக்குள்ளே இந்த சீன் செட்டப் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் உங்களுடைய எலமெண்ட் 3D பேனலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரூடன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த டெக்ஸ்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு லோகோட மாஸ்க்கை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, அதாவது லோகோ உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட்டோ ட்ரேஸ் பண்ணி ஒரு மாஸ்க்காக மாற்றிட்டு அதை நீங்கள் இந்த கஸ்டம் லேயருக்குள்ளே வச்சுட்டு, அதாவது அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே உள்ளே வந்து இந்த எக்ஸ்ட்ரூடன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம் இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே உடனே அங்கே வெளியில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு அடுத்ததாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மெட்டீரியலை நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த மெட்டல் அண்ட் தென் இந்த கோல்டை நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். இங்கே எனக்கு இது அப்ளை ஆகிடுச்சா. அண்ட் என்விரான்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம இங்கே செட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நான் இந்த ரிஃப்ளெக்ஷனை செட் பண்ணிக்கிறேன். ஓகே,
பர்ஃபெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு எலிமெண்ட் 3Dயில் வேலை முடிஞ்சிருச்சு. எஸ், எலிமெண்ட் 3Dயில் நம்ம டிசைனிங் முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து நம்ம ஃபுல்லாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் கம்போசிட்டிங் பண்ணி இதை அனிமேட் பண்ணி எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துடலாம். அண்ட் இப்போ நீங்கள் தாராளமாக இந்த லேயரை டெலீட் பண்ணிடக்கூடாது, பட் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த சாம்ப் பண்ணுற இந்த டெக்ஸ்ட் லேயர் இல்லை உங்களுடைய லோகோ நீங்கள் எதை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இங்கே நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த கஸ்டம் லேயர்ஸ்குள்ளே லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த லேயரை நீங்கள் டெலீட் பண்ணிடக்கூடாது, பட் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம அனிமேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம், கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். குரூப் 1குள்ளே போயிடுறேன் ஓகேங்களா. குரூப் 1குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த பார்ட்டிகல் ரிப்ளிகேட்டர்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல, அதாவது இந்த பொசிஷன் பண்ணுறதுக்கான எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் எத்தனை இந்த பார்ட்டிகல், அதாவது இது வந்து எலிமெண்ட் 3D எப்படி கவுண்ட் பண்ணணும்னா இது 1 பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதில் இன்னும் லைக் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதாவது 114 சாம்ப் பண்ணுற 3D டெக்ஸ்ட் வந்து இங்கே நமக்கு கிரியேட் ஆகிருக்கு, உள்ளன்னு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து குறிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு 1 போதும் ஓகேவா, பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக ரொட்டேஷன், ஷேப் ஆப்ஷன், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எலிமெண்ட் 3D எனக்கு ஃபுல்லாக கற்றுக்கணும் ப்ரோ, அதுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். பேசிக்காக எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கீழே உடனே தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இதை அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது மொத்தமாக ஒரு 3D அப்படியே ஒரு வேர்டாக நம்ம அனிமேட் பண்ண முடியும். பட் இதை வந்து நம்ம பிரித்து ஒன்றுனா, அதாவது CHAMP அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரொட்டேட் ஆகணும், தனித்தனியாக உள்ள லைக் இன்வால்வ் ஆகணும், அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த பார்ட்டிகல் லுக்குக்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே மல்டி ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துருங்க ஓகேங்களா. எனேபிள் கொடுத்தோன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி லைக் ரொட்டேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து இங்கே உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண இந்த டெமோ, அதாவது பண்ணியிருந்த அந்த வீடியோவுக்கு கரெக்டான ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதை கரெக்டான விஷயங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா பொசிஷன் Z வேல்யூ அண்ட் தென் இதில் இருக்கிற ரொட்டேஷன் ரேண்டம்னஸ் ஓகேங்களா. இந்த ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணால் இங்கே கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா, இதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஒரு 1 செகண்டுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா. எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரொட்டேஷனை நல்லா ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் அளவுக்கு ஓகே பர்ஃபெக்ட் இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், பொசிஷனை வச்சு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே சூப்பர். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நிற்பாங்க ஓகேங்களா. ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா அடுத்ததாக இது வந்துட்டு அந்த கேரக்டரோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகிட்டு அப்புறமா சின்னதாகிற மாதிரி எனக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த டிஸ்பிளேஸ் இருக்கு இல்லையா, நான் அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே இதே கீ ஃப்ரேம் பாயிண்டராக வச்சுட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்பிளேஸ் இதை ஒன்று 0 வச்சுட்டேன். அண்ட் இங்கே போயிட்டு இதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ஓகேங்களா. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வருவாங்க. ஓகே இது இன்னும் கொஞ்சம் கூட இதாக வரணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த கீ ஃப்ரேமில் வந்து இதை வேல்யூவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே கொஞ்சம் ஈஸியாக வருது. ஸோ இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நான் ஈஸிஸ் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மேலே இருக்கிற பொசிஷன் அண்ட் ரொட்டேஷனுக்கு மட்டும் ஒரு ஈஸிஸை நான் அப்ளை பண்ணி உள்ளே போய் கிராஃபை இந்த மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வராங்க ஓகேங்களா. ஸோ இது இங்கே கூடவே இருக்கிறனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இந்த மாதிரி வராங்களா. ஸோ இது இந்த மாதிரி இல்லாமல் கிராஃபை நம்ம இந்த மாதிரி டேரெக்ஷனில், அதாவது ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் கூட டைமிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இந்த அளவுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், கீழே நம்ம இது பண்ணோம் இல்லையா, இதை கொஞ்சம் கூட முன்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு அண்ட் இதை எண்ட் ஃப்ரேமுக்கு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குமே நம்ம அதே மாதிரி ஈஸிஸாக அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இப்போ கொஞ்சம் டைமிங் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ பாருங்கள். ஓகே இந்த மாதிரி வராங்களா, இதை கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளி வச்சிடலாம். அப்போது ஓகே ரொம்ப ஸ்பீடாக வர மாதிரி இருக்குது. மேபி இதோட கிராஃபை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை கூட ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதாவது வந்துட்டு
அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படி கிட்ட வர மாதிரி ஓகேங்களா பர்ஃபெக்ட் இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு சிசி லைட் ஸ்வைப்பை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு இந்த எலிமெண்ட் 3D லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் சிசி லைட் ஸ்வைப் இது இருக்கு இல்லையா இதை நான் தூக்கி அப்படி இங்கே உள்ளே போட்டுறேன் ஓகேங்களா உள்ளே போட்டோன்னே இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் வரும் ஸோ இங்கே நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இது லைட்டாக ஆரஞ்சு கலரில் வேணும் ஸோ அதனால் ஆரஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஆரஞ்சை செட் பண்ணிட்டேன் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம் அதாவது இதெல்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா இது வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ சென்டர் இங்கே இருக்குது அதை நான் வச்சு ஒரு கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிட்டேன் அண்ட் தென் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இதை நான் அப்படி இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வரும் சூப்பர் அதுக்கு அடுத்ததாக இந்த கலரை கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த எலிமெண்ட் 3D செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிரைட்னஸ் ஓகேங்களா பிரைட்னஸை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ முதல்ல பிரைட்னஸ் அண்ட் அந்த பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அண்ட் தென் அதுக்கு அடுத்ததாக ஹியூடைய வேல்யூவை எடுத்து இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் ஓகே பர்ஃபெக்ட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அனிமேஷன் அதாவது இந்த இன் அனிமேஷன் டெக்ஸ்டோட இன் அனிமேஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அண்ட் இதோடைய அவுட் அனிமேஷன் நமக்கு வேணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கரெக்டாக இந்த பொசிஷன் அண்ட் ரொட்டேஷன் அதை வந்து அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே ஸ்க்ரீனுக்கிட்ட வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரி வச்சிடலாம் அண்ட் இந்த ரொட்டேஷனையும் கொஞ்சம் லைட்டாக சுற்றி விட்டுடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ முடிச்சுட்டு டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் அவங்க டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த கிராஃப் இந்த ரெண்டுத்தோட கிராஃபை மட்டும் இந்த எண்ட் இருக்குல்ல எண்ட் நிமிஷம் அதோட கிராஃபை மட்டும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் ஸோ இல்லை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணிடலாம் அண்ட் தென் இவங்களை லைட்டாக இந்த பக்கமாக தள்ளி விட்டுறலாம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பர் அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த சீனை இன்னும் கொஞ்சம் கூட ட்ராமேட்டிக்காக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை பேக்ரவுண்டுக்கு முன்னாடி லேயரில் வச்சிடறேன் ஓகேங்களா வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை டாகல் பண்ணிவிட்டு மோடை ஆடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபயர் பார்ட்டிகளோட இந்த டெக்ஸ்ட் வரும்போது பார்க்க உண்மையிலேயே செமையாக இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு எலமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி அந்த சீனை இன்னும் கொஞ்சம் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஓகேங்களா சூப்பர் அதுக்கடுத்ததாக இந்த எலிமெண்ட் 3D லேயரில் இன்னும் சில பல செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த லைக் இந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஷேடோஸை இன்னும் கொஞ்சம் கூட ரிலீஸமாக மாற்றுறதுக்காக இந்த ரெண்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஆம்பியன் அக்லூஷன் போயிருங்க அங்கே போயிட்டு எனேபிள் பண்ணிடுங்க முதல்ல அதுக்கடுத்ததாக இந்த SSAOவை ஜஸ்ட் ரேட் ரேஸ்டாக மாற்றிக்கோங்க அப்போ இன்னுமே உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே மாதிரி இருக்க அந்த ஷேடோ எல்லாமே இது ஒரு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது ஆட் பண்ணும்போது ரியலான ஷேடோ வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒருவேளை உங்களுக்கு இல்லை எனக்கு வந்துட்டு இன்னுமே இந்த ரெண்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அவுட்புட் மாடல் போய்ட்டு அதாவது இந்த அவுட்புட் செட்டிங்ஸ் போயிட்டு இந்த சாம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா மல்டி சாம்பிளிங் ஸோ இந்த மாதிரிப்பட்ட சாம்பிளிங்கை நீங்கள் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை அதிகமாக எடுக்கும் அதனால கிராஷ் ஆகிறது இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக தான் இருக்குது மேபி அந்த விஞ்செட் எஃபெக்ட் வேணால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சாலிட் லேயர் ஆட் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் இந்த ரெக்டாங்கிள் டூல் வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா இது மேபி எதுக்குன்னு உங்களுக்கு தோணும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு இன்வெர்ட்டை போட்டோம் அப்படின்னா இங்கே ஃபெதரை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஞ்செட் எஃபெக்ட் வந்து இங்கே நமக்கு ஆட் ஆயிரும் ஓகேங்களா இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் லைட்டாக ஸ்கேல் பண்ணி மேபி லைட்டாக மேலே தூக்கி வச்சிடலாம் ஓகேங்களா பர்ஃபெக்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் இங்கேருந்து வரனால அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அதாவது இந்த விஞ்செட் எஃபெக்டை மேலே வர மாதிரி ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஸ்கேல் அனிமேஷன் பண்ணிக்கிறேன் லைக் எல்லா டெக்ஸ்ட்டும் உள்ளே வந்ததுக்கப்புறமா இது உள்ளே ரிவீல் ஆகிற மாதிரி ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேமை செட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் இதை நல்லா பெருசு பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு ப்ளே பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த இடத்துல அந்த விஞ்செட் எஃபெக்ட் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும் அண்ட் நான் இந்த எண்ட் அனிமேஷன் இருக்கு இல்லையா ஸோ இது கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு கட் ஆகுது இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம கட் ஆகுது ஸோ இந்த இடத்துலையே நான் வந்து முடிச்சிடறேன் ஓகேங்களா ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சீன் அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் தான் ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மோஷன் பிளரை எனேபிள் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சினிமேட்டிக் 3D டெக்ஸ்ட்
டைட்டில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இதே கம்போசிஷனை ஜஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக ஒரு வந்து லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான ஒரு கம்போசிஷனில் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் கம்போசிஷனில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு சினிமா ஸ்கோப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமா ஸ்கோப் பார்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக கலர் கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு க்ளோ இந்த மாதிரி பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பக்காவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மோஷன் பிளர் ஆட் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் கலர் கரெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே 3D எலமெண்ட்ஸை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் கொண்டு வரது. அண்ட் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் அதாவது நம்மளுடைய ப்ரீமியர் டாவன்சி வீடியோவில் பார்க்கலையா நீங்கள் இன்னும்? என்னங்க, சரி ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் அங்கே நம்ம பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னன்றது சொல்லிடுங்க, ஓகேங்களா? அண்ட் அதில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுலேயுமே நம்ம 3D எலமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதுக்குமே நான் இதே எலமெண்ட் 3D தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலமெண்ட் 3Dக்குள்ளே போய் பார்க்கும்போது இங்கே நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு தான் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் நான் யூஸ் பண்ணியிருந்த க்ரௌன் வந்துட்டு நம்மளுடைய இன்டர்நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு மாடல் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எலமெண்ட் 3Dக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் அண்ட் ரொம்பவே சீக்கிரமாகவும் நம்மளாலே அவுட்புட்ஸை எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எலமெண்ட் 3Dயை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவுக்கு இன்னும் ஸ்டோரி டெல்லிங்க்கு நிறைய இடங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும், ஓகேங்களா? அண்ட் உங்களாலேயே ஈஸியான 3D சினிமேட்டிக் டைட்டிலை க்ரியேட் பண்ண முடியும். மறக்காமல் அந்த ஃப்ரீயான டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வருஷம் கடைசி மந்தில் இருக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது. அண்ட் உங்ககிட்ட கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வர வீடியோஸில் கண்டிப்பாக வரும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வைரலான டிரான்சிஷன்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தரமான டிரான்சிஷன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AV.